ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே லீவு. அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன வேண்டுதல் இருந்தது. அதனால் திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். அது எந்த வழியாக நம்ம இப்போ போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுராந்தகத்துலேருந்து கருங்குழி வழியாக திருக்கழுகுன்றம் ரீச் ஆக போகிறோம். திருக்கழுகுன்றதுக்கு போனோம் அப்படின்னா இந்த ஈசூர் பாலம் பிரிட்ஜை தாண்டி தாங்க போகணும். இந்த தரப்பாலத்தை கடந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம திருக்கழுகுன்றத்தை ரீச் ஆகிடலாம். திருக்கழுகுன்றம் மெயின் ரோடு, அதாவது கல்பாக்கத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியிலேயே நம்ம போகிற அந்த ரோட்லேயே நம்மளுக்கு சிவன் கோவில் நல்லா விசிபிளாகவே இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் கோபுரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கோவிலுக்கு இழுக்கிற தேர் தான் இங்க ரைட் சைடுல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. கோவிலோட டைமிங் இப்ப இல்ல, அதனால நான் என்னால பார்க்க முடியல. சரி, ஈவினிங் வரும்போது சாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவை உள்ள தெரியுமான்னு பார்த்தேன். ஆனா தெரியல, க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. கோவில் கோபுரம் பாருங்க எவ்வளவு பழமை வாய்ந்த கோவில் அப்படின்றது இதுல இருந்தே தெரியும். வேதகிரீஸ்வரர் கோவில் தான் இது. இது தெரியுது இல்லையா? இந்த மலை மேல இருக்கிற சிவன் சுமார் 500 அடிக்கு மேல சிவத்தலம் இருக்கு. இவர் தான் வேதகிரீஸ்வரர். கீழே இருக்கிற அந்த கோவில் வந்து திரிபுர சுந்தரி அம்மன், அதாவது பார்வதி அம்மன் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. 562 படிக்கட்டு இருக்குங்க இந்த கோவிலில். பௌர்ணமி டைம்லலாம் கிரிவலம் சரியான கூட்டமாக ஒருத்தி வருவாங்க. இந்த கோவிலை கிராஸ் பண்ணி தான் இப்போ நம்ம திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு போக போகிறோம். திருக்கழுகுன்றத்துலேருந்து மாமல்லபுரம் போகிற வழியாக, அதாவது மானாமதி அந்த சைட் போகிற ரூட்டில் தான் இப்போ நம்ம வந்து திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு போக போகிறோம். கிளைமேட் சரியான கிளைமேட்டாக இருந்தது. ஆதிரை நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அதாவது காட்டு பகுதியில் வந்து 2 பக்கமும் சரியான மரங்களாக இருந்தது. அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம். அது கிளைமேட் கொஞ்சம் ரெய்னி சீசன் மாதிரி இருந்ததால் நல்லா சில்லுன்னு காற்று, 2 பக்கம் க்ரீனிஷாக இருந்தது. ஆதிரை வண்டியில் போகிறத கூட நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தாங்க. 2 டைம்ஸ் அவங்க பீகாக் பார்த்தாங்க. அதை கிராஸ் பண்ண உடனே நம்ம திருப்பூரூர் கோவில் ரீச் ஆகிட்டோம். இவர் தாங்க கந்தசாமி கோவில். கந்தசாமி படத்தில் பார்த்துருப்பீங்களே, வடிவேல் சார் பேசுகிற காமெடி டைலாக்ஸ்லாம் இந்த கோவில் தாங்க. திருப்பூரூர் ஸ்ரீ கந்தசாமி முருகன் கோவிலோட என்ட்ரன்ஸ் இது தாங்க. இந்த நுழைவாயிலுக்குள்ளே தான் நம்ம முதல்ல போனோம். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே வந்து நிறைய கடைகள்லாம் இருந்தது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளம் இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன வேண்டுதல், அதுக்காக தான் இப்போ இந்த கோவிலுக்கே நான் வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வண்டி பார்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக லெஃப்ட் சைட்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு ரைட் சைடில் வண்டி பார்க் பண்ணுற ஏரியா இருந்தது. அங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டோம். தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இப்போ நான் குளத்துக்கிட்ட வந்துட்டேங்க. இந்த குளம் ரொம்ப பழமையான குளம், அதே சமயம் கொஞ்சம் ஆழமான குளமும் கூட போல். அதுக்கான தடுப்பு அந்த கம்பிலாம் நிறையவே வச்சுருந்தாங்க. நான் மட்டும்தான் இந்த மாதிரி வேண்டிட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் அதே வேண்டுதலோட என்ன மாதிரியே குளத்துக்கிட்ட வந்து அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருந்ததை நான் வந்து பார்த்தேன். குளம் ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி மீன் இருக்குது. நிறைய பேர் பொரியெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் வெள்ளம் வாங்கிட்டு வந்து இந்த குளத்துல கரைக்கணும் அப்படின்றதான் என்னோட வேண்டுதல். ஸோ அதை தான் செய்யணும் அப்படின்னு பார்த்தா அந்த வெள்ளம் ரொம்பவே ஹார்டாக இருந்ததுங்க. நான் நினச்ச மாதிரி இல்லை. சரி, எப்படியாச்சும் ட்ரை பண்ணி அதை கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வேலையை செஞ்சுட்டே இருந்தேங்க. அது ஃபிஷ்லாம் பார்த்தியா? பயமா இருக்கா? ஏன் இதான் அப்போ ஒன்று கிட்டுமா பிடிச்சுன்னு அப்போ மீன் கடிக்கிட்டோம். எதுக்காக எனக்கு 3 குழந்தைங்களை கொடுத்தாங்க, எதுக்கு அந்த 3 குழந்தைங்களையும் என்கிட்ட இருந்து திருப்பி வாங்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு வேண்டுதல் தான் எனக்கு அது ஒரு மனக்குறைவாகவே இருந்தது. முருகர் கோவிலுக்கு வந்துட்டு போகணுன்னு தோணுச்சு. என் வயிற்றில் ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனையும் சரியாக்கிட்டாங்க. அந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகணுன்னா இந்த குளத்தில் வந்து வெள்ளம் கரைக்கிறதா நான் வேண்டிட்டு வந்தேன். சாமிக்கு தேவையான அர்ச்சனை செட்டை வாங்கிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு இருந்தேன். கோவிலுக்கு போகிற மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். இது வழியாக தான் இப்போ நம்ம சாமி வந்து தரிசனம் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த சாமி வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே பனைமர காடாக இருந்தது. அந்த காட்டில் இருந்து தான் வந்து இந்த சாமியோட சிலையை வந்து கண்டுபிடிச்சி இந்த கோவில் வந்து இங்கே ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே நிறைய பிக்சர்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ நாங்கள் கோவிலுக்குள்ளே போனோம். போகும்போதே அந்த திருநீர் விபூதியோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. மன நிறைவோட சாமியை தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். அங்கேருந்து அந்த சவுண்டில் ஆதிரி சைலண்ட் ஆகிட்டாங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறது பனை மரத்தோட அடிப்பாகம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மிரர் கேஸ்க்குள்ளே உள்ளே வச்சுருக்காங்க. நல்ல மஞ்சள்லாம் பூசி சூப்பராக வச்சுருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டில் இந்த பனை மரத்தோட அடிப்பாகத்தில் இந்த சைடில் இருந்து தான் அந்த சிலை வந்து கிடச்சதாகவும் அந்த சாமி வழிபட்டுட்ருக்காங்க. 450 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சிலை அந்த மரம் அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கே. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே ஆதிரைக்கு ஒரே ஜாலி. இவ்வளோ நேரம் இடுப்பு மேலேயே உட்காந்துட்டு வந்தவ இப்போ தான் இந்த ஸ்பேஸை பார்த்தோன்னே இறங்கி நடக்க ஆரம்பித்தா. சரி அவளுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னையும் கூட சேர்ந்து விளையாட சொல்லிட்டா. ஒரு தூணுக்கும் ஹைட் அண்ட் சீக் விளையாடுற மாதிரி அவங்க விளையாடிட்டே வந்தாங்க. சரி பிள்ளைங்க சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம், நம்மளும் கூட சேர்ந்து விளையாட்டிட்டு வர மாதிரியே ஆகிடுச்சு. அங்கேருந்து சாமியை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தேன். இது வந்து பீக்காக்கு, இது வந்து இந்த சாமிமா, விநாயகர்மா, முருகர்மா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தேன். அவங்களும் ரசித்து பார்த்துட்டே வந்தாங்க. கோவிலில் மூலவர், உற்சவர் 2 பேரையும் வழிபட்டுட்டு வெளியில் கொடிமரத்தாண்ட வந்துட்டோம். இங்கே வந்து இப்போது கற்பூரம் ஏற்றிட்டு சரி விழுந்து கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தா ஆதிரை எனக்கு சொல்லித்தராங்க. அம்மா இந்த டைரெக்ஷனில் தான் வந்து நிற்கணும், இங்கே தான் சாமி கும்பிடணுன்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனால் விழுந்து கும்பிட்றப்போ ஆதிரை ஒரு ட்விஸ்ட் வச்சா பாருங்கள், நீங்களே பாருங்களேன். கொடிமரத்தாண்ட விழுந்து கும்பிட்டு வெளியில் வந்தோன்னே பிரசாதம் வேணும்னு கேட்டாங்க. சரின்னு ஒரு சின்ன பாக்ஸில் சக்கரை பொங்கலும் புளியோதரையும் வாங்கினோம். ரெண்டுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது, ஸ்மெல்லும் சூப்பராக இருந்தது. ஆதிரை சக்கரை பொங்கல் தான் அவளுக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க. சரி நாங்கள் புளிசாதம் சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்தோம். சரி 2 பேருமே வந்து பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துட்டோங்க. துப்பாக்கி வேணுமா? துப்பாக்கி வாங்கிட்டு வர போகிறோம். அதில் இங்கே காமி துப்பாக்கிய திருப்பி காமி. துப்பாக்கி தான் விளையாடுறதுக்கு வேணும்னு அவங்க அப்பா வயசு வச்சு அடம் பண்ணி அந்த துப்பாக்கி அவங்க வாங்கியாச்சு. அந்த துப்பாக்கியால் தான் பாயும் சொல்லுவாங்க. சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு துப்பாக்கி வாங்கிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பாய் பாய்.